நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தாராபுரம் அருகே ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி பீடம். தமிழ் சினிமா திரைப்பட நடிகையும் சின்னத்திரை சீரியல் நடிகையுமான புவனேஸ்வரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ரெட்டார வலசில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி பீடம் ஒன்றை நிறுவியுள்ளார். அதில் தினந்தோறும் பூஜைகளும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இது குறித்து நடிகை புவனேஸ்வரி பேட்டி அளித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை புவனேஸ்வரி. என்ன நீங்க சினிமாவில் சின்ன திரையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இருக்கிறது ஆன்மீகம். நான் ஆன்மீகத்தில் 20 வருஷம் ஆகுது. ஆனால் அது வெளியில தெரியாது. அப்படி நான் ஆன்மீகத்தில் இருக்கும் போதே நான் நடிச்சுட்டே தான் இருந்தேன். சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருந்தேன், சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன், தெலுங்கு தமிழ் எல்லாத்துலேயும் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ நான் இப்போ இருக்கிறது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற தாராபுரத்தில். இங்கே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கனவுல ரொம்ப இந்த இடத்துக்கு வர சொல்லி காளி தேவி எனக்கு ரொம்ப இந்த இடத்த காட்டி காட்டி வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு எந்த இடம்னே தெரியல, இங்கே வரணுன்றது எனக்கு தெரியல. நானும் 2 வருஷமா இந்த காளியை தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே திருப்பூர் தாராபுரம் இங்கே தான் நான் பார்த்தா அந்த அம்பாள் அப்படியே தத்ரூபமா என் கனவுல நான் என்ன பார்த்தனோ, என்ன கனவுல தெரிஞ்சுதோ அது இங்க இருந்தது. எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. நம்ம இவ்வளோ நாள் எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இருந்தோம் அப்படின்றதுக்கான பலன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுக்காக இங்க வரவழைக்கப்பட்டாங்க என்ன அப்படின்னு நான் பார்த்தா, இது பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம். இங்க இந்த இப்ப தாராபுரத்துக்கு முன்னாடியே விராடபுரம் சொல்லிட்டு இந்த ஊரினுடைய பேர் இருந்ததாகவும், இது பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் இருந்ததாகவும், அப்போ இந்த காளியை வழங்கினதாகவும் ஒரு இது சொன்னாங்க. இது அம்பாள் சொன்ன விஷயம். ரெண்டாவது இந்த அம்பாள் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ட்டு நான் கேட்கும் போது, அகஸ்தியர் மாமுனிவர் இங்கே கோவில்ல சிவனுக்காக வழிபட்ட ஸ்தலம். அவர் தியானம் பண்ணியிருக்காரு. இந்த கரையில உட்கார்ந்து, அமராவதி கரையில உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கரையில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நிறைய அசுரர்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது இந்த அம்மா அவர் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா இந்த அம்மாவுக்கும் அகஸ்தியருக்கும் நிறைய லிங்க் இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் அகஸ்தியர் கூப்பிட்டா இந்த அம்மா வந்துருவாங்க. அவ்வளோ அவங்களுக்குள்ள ஒரு மகத்துவமான ஒரு இது இருக்கு. அவர் கூப்பிட்ட உடனே இந்த அம்மா வந்தோடனே, அம்மா நீங்க இந்த அசுரர்கள்லாம் நீங்க அழிக்கணும், என்ன சிவனை வழிபட விடாம பண்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் அகஸ்தியர் இந்த அம்மா அதெல்லாம் அரக்கர்களை அழிச்சிட்டு இங்க உட்கார்ந்துருக்காங்க. இங்க உட்கார்ந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க தரிசனம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா யுகம் யுகமா இருக்காங்க. எத்தனை யுகம் இருக்காங்கன்றது தெரியாது. ஆனா என்ன 8 வருஷமா தேடி 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 கடைசியா நான் இப்போ இங்க ஒரு 4 மாசமா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இப்போ இந்த ஆன்மீகத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த தாராபுரம் மக்களுக்கும் இல்லை, திருப்பூர் மக்கள் எல்லாம், அதாவது மக்கள்ன்றது நம்ம வேணா ஊரு அதெல்லாம் தனிப்பட்ட முறையில சொல்லலாம். ஆனா தாய்க்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா குழந்தைங்களும் ஒண்ணுதான். வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க. இங்க அவ்வளோ சக்தி உள்ளது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய உணர்றேன். நான் என்னால உணர முடியுது இந்த பூமியில என்னென்ன இதா இருக்குன்னு. அவ்வளோ இந்த யுக யுகமா இந்த அம்மா இருக்கிறாங்க. இவங்க ஏன் வர வச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் ஏன் பிறந்தேன், என்ன பிறக்கப்பட்டு என்ன இந்த பூமியில நான் என்ன சாதிச்சேன் அப்படிலாம் இல்லை. பட் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றது அந்த அம்மாவோட உத்தரவின் பேர்ல தான் நடக்கும்.